வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் ஸ்தானமாகப்பட்ட அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் மேஷ ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா பாக்யஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு தேவையான சில ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடம் சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள் இருந்தாலும் சரி, சில பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லார் மாதிரி நம்மளும் ஒரு கார் வாங்கி அந்தஸ்தா இருக்கணும் சமுதாயத்துல. ஒரு உறவினர்கள் மத்தியில போகும்போது எல்லாரும் கார்ல வந்து இறங்குறாங்க, நம்ம மாத்திரம் எங்கேயோ இருந்து வர மாதிரி வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்தஸ்தை கௌரவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அங்கீகாரம். வேலையில பாத்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு மாடா உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எல்லார் வேலையும் இழுத்து போட்டு ரொம்ப பொறுப்போடு செய்யக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மேஷராசி என்பர்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அதுல அதிகப்படியாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ முடிக்கிறதுல மிகவும் ஒரு முயற்சி செய்து முடிக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த அலுவலகத்துல அதற்கு தேவையான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு வருமான உயர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடங்கள்ல இல்ல. இப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த 7.5 சனியினுடைய தொடக்க காலமாக இருக்கிறதுனால இத பத்தி பெரிய அளவுக்கு இவங்களுக்கு வெளியில பேசுறதுக்கும் பயமா இருக்கும். நம்மளுக்கு 7.5 சனி ஏதாவது பாதிப்பை கொடுத்துருமோ, நம்மளுடைய வேலை இல்லாம இருந்தா நம்ம மிகவும் கஷ்டப்படுவோம் அப்படின்னு அந்த பதவி உயர்வுக்கு ஆசைப்படாமல், ஒரு அங்கீகாரத்திற்கு ஆசைப்படாமல் இருக்கிற வேலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ஓராண்டு காலகட்டத்திற்கு, அதாவது 2026 ஜூன் மாதம் மாறக்கூடிய அந்த குரு பகவான் 1 வருடத்திற்கு அவர் அந்த கடக ராசியிலேயே இருக்கிறதுனால, உச்சம் பெற்று இருக்கிறதுனால வேலை அலுவலகத்துல அடிப்படை மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பாராத பதவி உயர்வு, திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சது அப்படின்னா மிகவும் ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நிறைய மேஷ ராசி அன்பர்கள் அப்பாவினுடைய தொழிலை எடுத்து நடத்துவதற்குண்டான ஒரு நேரம். அப்பா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதுல நம்ம இன்வால்வ்மெண்ட் பண்ணி அவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான சில முயற்சிகளையும் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் அப்பாவுக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றத கட்டுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அங்க உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், வழக்குகள் ஏதாவது இருந்தா கூட அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு முக்கியமாக இந்த 1 வருட காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவான் சமசப்தம பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். கர்மஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை திறம்பட செய்தும் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 1 வருட காலகட்டத்துல அதற்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. நீங்க வேலை செய்யறதுனால சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அடுத்து வேலை அலுவலகத்திலேயே உங்களுக்குன்னு சில ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்குன்னு சில லோன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல ஆன்சைட் ஜாப் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ அப்ரோச் பண்ணிருப்பீங்க. நிறைய மேஷராசி என்பர்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பார்க்குறவங்க பாத்தீங்கன்னா ஆன்சைட்டுக்கு நிறைய ஒரு பெர்மிஷன் வாங்கி அப்பப்போ இவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. டிமாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்காது. இப்போ இந்த ஜூன் மாதத்துல இருந்து இந்த ராசி என்பர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அப்படின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்டது கிடைக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில யோகங்களும் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். தொழில் ரீதியான வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்துல இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான வளர்ச்சிகளும், திடீர் யோகங்களும், வீடு சம்பந்தப்பட்ட சொத்து வாய்ப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான்
இந்த ராசி என்பர்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை, வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும்.